ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பவித்ரா அவங்களுடைய ப்ரோமோ மட்டும் இன்ன வரைக்கும் ஏன் வரமாட்டேங்குது, அதுக்கான காரணம் என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரீசெண்டா ஜி தமிழ்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய சரிகமப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிங்கிங் காம்படிஷன், அதாவது சீனியர் லெவல் சீசன் 5 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கண்டெஸ்டன்ட் அப்படின்னு தான் சொல்லலாம் பவித்ரா அவங்க. ஸோ இவங்க ரொம்பவே சூப்பரா பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ரீசெண்ட் டேஸ், அதாவது வீக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க டான்சர் ஜோனும் போயிட்டு வந்தாங்க. அதே மாதிரி லாஸ்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆன் ஒன் சொல்லக்கூடிய இந்த ரவுண்ட்லயும் இவங்களுடைய ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா பெருசா வெளியிட கிடையாது அப்படின்னு சொல்லலாம். பட் அதுக்கப்புறம் வரக்கூடிய சுச்சுவேஷன் ஆகட்டும், இவங்க வந்து பாத்தீங்கன்னா டான்சர் ஜோன்ல தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா தேவா சார் ரவுண்ட் வச்சிட்டு இருக்காங்க. அதாவது தேவா 35 ஸ்பெஷல் ரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய 35 வருஷம் ஆண்டுகளுக்கான ஒரு ஸ்பெஷல் ரவுண்ட் அப்படின்ற மாதிரி கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இதுலயும் பவித்ராவுடைய அதாவது ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் ரிவீல் பண்ணாம வச்சிருக்காங்க. இதுக்கான காரணம் ஒருவேளை இந்த வாட்டி இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், இல்ல ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்றதை வந்து உடஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவங்க டான்சர் ஜோன்ல லிஸ்ட் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அப்டேட் வந்து கிடைச்சிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அங்க ஷோல கலந்துக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க ஃபைனல்ஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணாம ஸோ இந்த மாதிரியே, அதாவது இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், இவங்களுடைய ஹெல்த் இஷ்யூ ஆகட்டும், இதெல்லாம் ரீசனா வச்சு இவங்க வந்து ஹெல்மெட் கூட ஆயிடுவாங்களோ இல்ல டான்சர் ஜோன் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் வந்திருக்கு. அது மாதிரி தான் ரீசெண்ட் டேஸ்ல இவங்களோட பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் இவங்க இம்ப்ரூவ் பண்ணி அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த டான்சர் ஜோன் லிஸ்ட்ல இருந்து மொத்தமா வெளியே வந்துட்டு அவங்களோட சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இங்க ஸ்டாண்ட் பண்ணி நிக்க முடியும். அது மட்டும் இல்லாம டாப் 5 வர முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு போட்டியா நிறைய பேர் உள்ள இருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது சபேஷன், சுஷாந்திகா, அக்ரீனா, செந்தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டே போறாங்க. ஸோ இந்த டாப் லிஸ்ட்குள்ள அவங்க வரணும் அப்படின்னா இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணா மட்டும்தான் முடியும் அப்படின்ற விஷயத்த கிளியரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜட்ஜ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரீசனுக்காக தான் எங்களுடைய ப்ரோமோ வர மாட்டேங்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பவித்ராவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? டாப் 5 லிஸ்ட்ல இவங்க வருவாங்க அப்படின்ற விஷயத்த நீங்க நினைக்கிறீங்க? வேற யார் இருப்பாங்க அப்படின்ற விஷயத்த நீங்க நினைக்கிறீங்கன்ற விஷயத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.